ரேஷன் கார்டு வந்து குடும்ப தலைவர் வந்து எப்படி மாற்றணும் தான் பார்க்கணும் ஓகேங்களா. குடும்ப தலைவராக மாற்றுறதுக்கு யார் யாரை மாற்றணும் அப்படின்னா லேடிஸ் தான் மாற்றுவாங்க ஓகேங்களா. உங்களுடைய அட்டையில் வந்து இப்போ அப்பா அம்மா தான் இருப்பாங்க, அம்மாவுக்கு பதில் அப்பாவாக இருக்காங்க குடும்ப தலைவராக, அவங்களை வந்து அம்மாவுக்கு மாற்றணும்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு உங்களுடைய ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர் ஓகேவா. அந்த ஃபோன் நம்பரு ஏன்னா அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும், அந்த ஃபோனோட வேணும் சரிங்களா. அந்த ஃபோனு அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு, அந்த குடும்ப தலைவர் யாராக மாற்ற போறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகே. இதை 3 எடுத்துக்கணும். இது எனக்கே தெரியும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை நெட் சென்டர் இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. பட் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா உங்கள் ஃபோன் கேட்பாங்க, உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க ஓகேவா. சரி நீங்களே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஓகேவா. அது எப்படி அப்ளை பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெப்சைட் போட்டு ஓப்பன் பண்ணிங்க, டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. மெயின் பேஜ் தான். இதில் என்ன பண்ணால் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில் வந்து 3வது இருக்கு பாருங்க, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்யணும் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மொபைல் நம்ம கையில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்தோடனே அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ நான் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். கீழே வந்தீங்கன்னா அந்த கீழே இருக்க பாக்ஸில் அந்த கேப்சர் கோடை வந்து என்டர் பண்ணுங்க ஓகேவா. இந்த கேப்சர் கோட் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிடும். 7 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும் ஓகேவா. டிஎன்பிடிஎஸ்லேருந்து 7 டிஜிட் நம்பர் வரும். இது வந்து 300 வினாடிக்குள்ளே தான் இந்த இது ஓகே, 300 செகண்ட்குள்ளே தான் இது யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆச்சுன்னா எக்ஸ்பீரி ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் வேறு ஓடிபி சென்ட் பண்ணி தான் பண்ணணும் ஓகேவா. இப்போ ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய கார்டான்றதை ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு சேவை தேர்வு செய்யல வந்து குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் இருக்குது, அதை வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பாருங்க. குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றத்தில் வந்து உங்களோட நேம் எல்லாம் காமிக்குதுங்களா, அதில் உறவுன்னு போட்டுருப்பாரு. அந்த உறவுல தான் காமிக்குது குடும்பத் தலைவர் மற்ற உறவுகள் எல்லாமே இருக்கா. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ யார் குடும்பத் தலைவரோ அவங்களுக்கு வந்து ரேராக பார்த்தீங்கன்னா நடவடிக்கைன்றதுல வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உறவு முறை வந்து ஷோ ஆகும். இதில் கிளிக் பண்ணி அவங்க என்ன உறவு முறையோ அதை வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம குடும்பத் தலைவர் மாட்டணும், அதனால் ஃபேமிலி ஹெட்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பத் தலைவரோ அவங்க மாறிடுவாங்க. இப்போ யாரை கொடுத்தீங்களோ அவங்க வந்து டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி அவங்க குடும்ப தலைவராக மாறிடுவாங்க. மற்றவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்க கணவராக இருக்காங்களா இல்லை அவங்க அத்தையா, அந்த குடும்ப தலைவராக மாற்றினீங்களா அவங்களுக்கு என்ன உறவோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா. இப்போ வந்து நான் குடும்ப தலைவராக மாற்றிட்டேன் ஒருத்தவங்கள, மாற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேறு என்னவா வேணுமோ அவங்கள அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் ஓகேவா. அவங்களோட உறவு முறை என்னவோ அதை கிளிக் பண்ணணும். மற்றவங்களுக்கு யாருக்கும் உறவு முறை இல்லை அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி அவங்க என்ன உறவு முறையோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. கணவர்னா கணவர், மருமகள்னா மருமகள், இப்போ மற்ற உறவுகள் இருக்குன்னா அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அவர் என்ன வேணும், அவங்க மகனாக வேணும் இல்லை பையன் இல்லை பொண்ணு அந்த மாதிரினா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குடும்பத் தலைவராக ஒருத்தர் தான் மாற்ற முடியும், 2-3 பேரை கொடுக்க முடியாது. அதனால் ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்லாமல் வேறு ஒருத்தவங்க தான் நம்ம குடும்பத் தலைவராக மாற்றிட்டோம் ஓகேவா. ஜென்ஸு பதில் இருந்தாங்க, இப்போ லேடிஸாக மாற்றிட்டோம். இல்லை வேறு லேடிஸ் இருந்தாங்க, இப்போ நான் அவங்க வேறு ஒரு லேடிஸாக நாங்கள் குடும்பத் தலைவராக மாற்றிட்டோம் ஓகேவா. அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி என்ன உறவு முறையை நான் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார், வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் இதையும் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மகன்ற கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ எல்லாமே ஆச்சுங்களா. குடும்பத் தலைவர் மாற்றிட்டேன், மகன்னா மகன் கொடுத்துட்டேன், மகள்னா மகள்னு கொடுத்துட்டேன், மருமகள்னா மருமகள்னு கொடுத்துட்டேன், அவங்க கணவர் யாரோ கணவர்னு கொடுத்துட்டேன் ஓகேவா. எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் குடும்பத் தலைவர் முன்னே இருந்தவங்க இல்லை, இப்போ நான் வேறு ஒருத்தவங்களை வந்து குடும்பத் தலைவராக மாற்றியாச்சு ஓகேவா. இப்போ இந்தாண்ட சைடில் வந்தீங்கன்னா புகைப்படத்தில் வந்து பதிவேற்றன்னு இருக்கு பாருங்க, அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அதே ஃபோட்டோவை இருந்தால் கூடமே நீங்கள் வேறு ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணி ஆகணும் ஓகேவா. பட் நீங்கள் அந்த ஃபோட்டோவே இருக்குது எனக்கு அதே பரவாயில்ல அப்படின்னா அந்த ஃபோட்டோவே இருந்தால் கூடமே நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அல்லது உங்கள் வேறு ஃபோட்டோ வாங்கி ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 5 MB இருக்கணும். அது வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஜி ஓகேவா. அது எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அது ஓகே. அடுத்தது காரணம், அவங்களுடைய காரணம் என்னன்றது பார்க்கணும் ஓகே. விவகார தவணமா, இறப்பு சான்றிதழா, பிஹெச் அட்டைதாரா இல்லை இதரா, நம்ம வந்து இதர் காரணம் கொடுத்துருங்க ஓகேங்களா. நமக்கு வந்து அவங்க விதவை அந்த மாதிரி இருந்தால் அதை கொடுங்க. பட் இல்லை தெரியல எதுவுமே இல்லை அப்படின்னா இதரன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துருக்கோன்னா மற்ற ஆவணங்கள் வந்து என்னென்ன இருக்கு பார்த்தா ஆதார் கார்டு, இறப்பு சான்றிதழ், விவகாரத்து சான்றிதழ், வருவாய் ஆய்வாளர் தடத்தலைமை சான்றிதழ் இருக்குது ஓகே. இதில் அவங்க ஆதார் கார்டு தான் இருக்குது, அதனால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே சூஸ் ஃபைலில் போய்ட்டு உங்களுடைய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு காமிக்கும். அந்த ஆதார் கார்டு கொடுத்துட்டு பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் ஆகிடும் ஓகேவா. இப்போ நான் அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணி எனக்கு இணைக்கப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லி மேலே வந்துருச்சு ஓகே. இப்போ கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தேன் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய இணைக்கப்பட்ட ஆவணங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டுன்னு சொல்லி காமிக்குங்களா. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 MB இருக்கணும். 1 PNG, ஜிஃப்,
ஜேபிஜி, பிடிஎஃப் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்தல இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நம்ம அந்த குறிப்பு எண் வந்துடும். இந்த குறிப்பு எண்ணை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த குறிப்பு எண்ணை காப்பி பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் அந்த ரிசிப்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பக்கம் செல்லுன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த குறிப்பு எண்ணை எடுத்து வச்சுட்டு முன்பக்கம் செல்லுன்றதை கிளிக் பண்ணி அட்டை தொடர்பான சேவை நிலைக்கு அருகில் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் குறிப்பு எண் கேட்கும். அந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து விண்ணப்பம் வந்து காமிக்கும். இதில் யாராக இருக்கிற ஸ்டேட்டஸ் காமிக்கும். உங்களோட அப்ளிகேஷன் எப்படி வேணும்னா தமிழில் வேணும்னா விண்ணப்ப பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணுங்க. இங்கிலீஷில் வேணும்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்க குடும்ப தலைவர் மாற்றது மாறிடுச்சுங்களா? அதுக்கு முன்னே இருந்தவங்களை மாற்றிட்டேன் நான் இப்போ. ஓகேவா? இப்போ வேற ஒருத்தவங்களா குடும்ப தலைவராக மாற்றி இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. இதில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக தெளிவாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு எங்கே எடுத்துகிட்டு கொடுக்கணும்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாரி வரும். அந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்ப தலைவர் வந்து மாறிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, பை.